ஹலோ எவ்ரிவன். நாங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது இந்த ட்ரம்ப் எப்போ வந்து ஆட்சிக்கு வந்தாரோ அப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணிக்கிட்டு யாராவது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது ரஷ்யாவை வந்து எப்படி காலி பண்ணலாம், ரஷ்யா வந்து எப்படி காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்து ரொம்ப நாளா வந்து நீண்டுட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால சைனா வந்து டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தாரு. ஆனா அவங்கள்ட்டே முடியல. அது இல்லாம ரஷ்யா வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, பொருளாதாரத்துறை அது இதுன்னு போட்டு பார்த்தாரு. பட் அதுவும் வந்து முடியல. இப்போ ஃபைனலா வந்து அடுத்து யாருனாக்க இந்தியா மேல கை வச்சிருக்காருங்க. இந்தியா மேல வந்து 25% டாரிஃப் போடுறேன். அது இல்லாம வந்து நீங்க வந்து எனக்கு வந்து விவசாயத்துக்கான, அதாவது ஹைபிரிட் பண்ணப்பட்ட பொருட்களுக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து எங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இது அதெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க உள்ள அக்ரிகல்ச்சர்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஸோ அந்த அளவு வந்து ஹைபிரிட் பண்ணப்பட்ட பால் இதெல்லாம் போதுமே, எல்லாமே இங்க வரோம் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து இல்ல, இங்க முடியாது, இங்க கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடு வந்து ஆஹ் அதான் சொல்றாங்க. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அதாவது ரஷ்யா வந்து இப்போ என்ன பண்ணலாம், அதாவது ட்ரம்ப்பும் பைடனும் வந்து எளிய புனை மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, அப்போ வந்து புட்டின் வந்து ரொம்ப நல்ல ஒரு உக்ரைன் பண்றதுதான் தப்பு அப்படி இப்படின்னு வந்து ரஷ்யா வந்து ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாரு. ஆனா கொஞ்ச காலமா பார்த்தீங்கன்னாக்க அப்படியே வந்து மாறிடுச்சு. அதாவது செலன்ஸ்கி வந்து ரொம்ப சரியில்லாதவன், அதனால வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பேசினாரு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ரஷ்யா வந்து ரஷ்யா சைடு வந்து ஆப்போசிட்ல வந்து இருக்காரு ஒரு ட்ரம்ப். ஸோ இதுல வந்து நான் ட்ரம்ப் என்ன சொல்றாருனாக்க, நீங்க உங்களுக்கு 50 நாள் ஃபர்ஸ்ட் வந்து 50 நாள் உங்களுக்கு டைம் தரேன். இதுல வந்து நீங்க போரை நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டாட்டி நான் உங்களுக்கு வந்து ஆஹ் பொருளாதார தடை இப்பவும் நாங்க பொருளாதார தடை போடுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரின்னா, அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்க 12 நாள் சொல்லியிருக்காரு. அதாவது இதை பார்த்துட்டு வந்து இவர் என்ன சொல்லிட்டாருனாக்க, அதாவது ரஷ்யாவோட முன்னாள் பிரசிடென்ட் இப்போ உள்ள வந்து ஒரு பாதுகாப்பு துணை அமைச்சரா வந்து இருக்காரு. ஸோ அவரு மேகதவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன சொல்றாருனாக்க, நீங்க வந்து நாங்க சோவியத் காலத்துல இருந்து வந்து அணுசக்திகளை வந்து அதிகமா வச்சிருக்கோம். நீங்க வந்து எங்களை வந்து சீண்டி பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இவர் வந்து ட்வீட் போடுறாரு. ஸோ மேகதவ். ஸோ இந்த ட்வீட்டை பார்த்துட்டு ட்ரம்ப் வந்து கோவமாகி, இல்ல நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருனாக்க 2 அணு ஆயுத கப்பல்களை வந்து நீர்மூழ்கி கப்பலை வந்து அனுப்புறாரு. ஸோ இதனால வந்து இன்னும் வந்து பதற்றம் அதிகமாகுது. ஸோ ஆல்ரெடி வந்து போர் அங்கேயும் இங்கே போர் போயிட்டு இருக்கு. கம்போடியா அண்ட் இவங்கெல்லாம் போயிட்டு இப்பதான் நின்றுருக்கு. இந்தியா அந்த பாகிஸ்தான்லாம் போணுச்சு. மறுபடியும் இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு 2 கண்ட்ரி மோதும் போது பாத்தீங்கன்னாக்க இது வந்து மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தணும். ஸோ அதனாலதான் சொல்றோம் இந்த மாதிரி போர்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. என்ன எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க 71 அணுசக்தி கப்பல்கள் இருக்கு, நீர்மூழ்கி கப்பல் இருக்குங்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா புட்டின் வந்து இது வந்து 100 நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 14 பேலாஸ்டிக் மிசைலை வந்து ஏவக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஈக்குவலா தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா இந்தியாவை பார்த்துட்டு இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு செத்தக எக்கனாமி அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு டைம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஏன்னா இப்போ வந்து இந்தியா வந்து பொருளாதாரத்திலேயே வந்து 4வது இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் காலத்துல பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் காலம்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஒரு வருஷம் இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 3வது இடத்துக்கு வர்றதான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அமெரிக்கா, சைனா, இந்தியா இந்த மாதிரி தான் வந்து காம்பினேஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா பார்த்து செத்த எக்கனாமி அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ற அளவுக்கு ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இப்போ மிகப்பெரிய வந்து ஃபேஷன் நியூஸாகவும், அதாவது இந்தியா ஃபுல்லாமே வந்து இதனால வந்து அவர் போற இப்படி ஒரு டாரிஃபை போட்டாருன்னா என்ன ஆகும், அதாவது டாரிஃப் போட்டாருன்னு வச்சுங்களேன், இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் வந்து வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமா எதை டிஃபெண்ட் பண்ணி இருக்குனாக்கா அமெரிக்காவை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து இந்த மாதிரி டாரிஃப் போடுறேன் அது போடுறேன் அப்படிங்கிற போது ரொம்ப வந்து அது ஒரு பிரச்சனை இல்லாம போய் முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட பாத்தீங்கன்னா 64 நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. இதுல வந்து 16க்கு மேல உள்ள வந்து பேலஸ்டிக் மிசைலை வந்து செலுத்தக்கூடியதாகவும் வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து 14 நீர்மூழ்கி கப்பல் வந்து அட்டாக் பண்றதுக்காண்டினே வந்து நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து 2018 பாத்தீங்கன்னா நியூயார்க் நியூக்ளியர் பட்டணம் வந்து நான் அழுத்திடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் அந்த டயத்துல அவர் சொன்னாரு. ஸோ அவர் டேபிள்ல எப்பயுமே வந்து அந்த நியூக்ளியர் பட்டன் அமுக்கிறத வச்சிருப்பேன் அப்படின்பாரு. ஸோ அந்த டயத்துல என்னன்னாக்க வட கொரியாவை மிரட்டுறதுக்காண்டி, அதாவது
மிரட்டுறதுக்காண்டி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இதை சொல்லிட்டு இருந்தாரு. பட் இப்பவும் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் டேபிள்ல வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த காலத்துல அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, முடியாது ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாங்க வடகொரியா. ஸோ அப்ப அந்த பேச்சு அப்படியே முடிஞ்சுச்சு. ஸோ இதுதான் வந்து பனிப்போர் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா ரஷ்யா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி, அதாவது ஹிட்லருங்கிற ஒரு மிகப்பெரிய வந்து அசுரங்களாம் அந்த அவனையே வந்து ரஷ்யா, அதாவது சோவியத் யூனியன் வந்து தற்கொலை பண்ண வச்சுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி, அதாவது பரப்பளவுலையும் சரி எல்லாத்துலயும் அணுசக்தியிலையும் எல்லாத்துலயுமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க கண்ட்ரியை வந்து இவங்க வந்து செஞ்சுட்டு ரெண்டுமே வந்து பவர்ஃபுல் கண்ட்ரி தான், எந்த கண்ட்ரி சளைச்ச கண்ட்ரி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆஹ் இவங்க ரஷ்யா நினைச்சாங்கன்னாக்க, அதாவது ரஷ்யா மேல நீங்க ஒரு குண்டை போடுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த குண்டு வந்து அங்க இருக்க எல்லாமே வந்து ஒரு 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 ஹையர் அத்தாரிட்டிஸ், அதாவது பிரசிடென்ட் சொன்னாதான் வந்து நடக்கும் கிடையாது. அங்க இருக்கிறது எல்லாமே அங்கே இங்கே சென்சார் வச்சிருக்காங்க. அந்த சென்சார்ல இருந்து ஆக்டிவிட்டிஸ் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னாக்கா, அங்கிருந்து இப்போ ஆயிரக்கணக்கான குண்டுகள் எங்கேருந்து வருதோ அங்கெல்லாம் வந்து இந்த குண்டுகள் பாயும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க லிஸ்ட்ல வந்து ஒரு சில கண்ட்ரிகள் எல்லாம் வந்து எனிமி கண்ட்ரியா வச்சிருக்காங்க. அமெரிக்கா, பர்டிகுலரா வந்து சைனா வந்து ரஷ்யாவுக்கு எனிமி கண்ட்ரிங்கிற லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இந்தியா கிடையாது. இந்தியா வந்து நண்பன் லிஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து இவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. ஸோ இப்போ ரஷ்யா வந்து இன்னொரு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னாக்க வேஸ்னிக் மிசைல் அப்படிங்கிறாங்க. இது உருவாக்குனது அணுசக்தியை ஏந்தி செலுத்தக்கூடியதாகவும், அதாவது அமெரிக்காவுக்கு 2000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போய் அடிக்கிறதுக்கு வெறும் 15 நிமிஷம் போதும் அப்படிங்கிறாங்க இந்த மிசைல். இந்த மிசைல் போய் அடிச்சிச்சுன்னா ஒரு சிட்டியவே ஒன்றும் இல்லாம ஆக்கிரும் அப்படிங்கிற மாதிரியும், அதாவது லண்டனுக்கு போறோம்னாக்க, அதாவது 20 நிமிஷத்துல போய் அந்த லண்டன் சிட்டியே ஒன்லாம் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த மிசைலை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து நல்லதுக்காக தான் இருக்கணும். ஆனா வந்து இந்த மாதிரி வந்து அழிக்கிறதுக்கு இருக்கிறதுனா, ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கண்ட்ரி மேல திரட்டி இந்த மாதிரி வந்து ஒரு பயன்படுத்துறதுனால தான் அவங்க தற்காப்புக்காண்டி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. பட் இது மாதிரியும் வந்து செய்யாம மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய நல்லதா செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ அதுதான் வந்து வந்து எங்க வைக்க போறேன் அப்படின்னு ரஷ்யா சொல்லுதுன்னா, அதாவது பெலாரஸ்ல வைக்க போறேன், பெலாரஸ்ல வைக்க போறேன். நீங்க என் மேல அடிச்சீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை வந்து இதனால வச்சு அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இது 2000 கிலோமீட்டருக்கு மேல வந்து போகக்கூடியதுனால ரொம்ப வந்து அச்சுறுத்தலாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஃபைனலா வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல நாங்க இப்போ வரையும் டிஸ்கஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மத்திய கவர்மெண்ட்லயும் என்ன சொல்றாங்கன்னாக்க, இல்ல எங்க உயர்மட்ட குழுல வந்து நாங்க இப்போ வரையும் அமெரிக்காட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த டேக்ஸை வந்து கம்மி பண்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன மாதிரி வந்து முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும். ஏன்னா ரஷ்யாவை வந்து நண்பனை வந்து விட முடியாது, அதாவது அமெரிக்காவை வந்து நம்மளும் விட முடியாது. ஏன்னா ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து நம்மளோட பிசினஸ் இருக்கு, நம்ம ரெண்டு பேரையுமே விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேச்சுவார்த்தையில தான் முடிக்கணும். ஸோ நம்ம ஒரு சைடாவே சாஞ்சிட்டு போயிட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வாங்க பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.